जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय श्री चैतन्य जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्री सच्चिदानंद की चैतन्य महाप्रभु की नित्यानंद प्रभु की कृष्णा शिवराज कृष्ण विराज प्रभुपाद की आचार्य परंपरा की इस वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की और दीक्षा गुरु की और शिक्षा गुरु की ताई गौर प्रेमानंदे 116 ஈஸ்வரி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரேர தத்பஜேன ஜ்வலித ஜ்வலனா ஈஸ்வரோ தத்வஜேன ஜ்வலித ஜ்வலனா ஜீவேர ஸ்வரூபா ஜெய்சே ஸ்புலிங்கேர கணா ஜீவேர ஸ்வரூபா ஜெய்சே ஸ்புலிங்கேர கணா. பகவான் கொழுந்துவிட்ட எரியும் பெரிய நெருப்பை போன்றவர். உயிர்வாளிகள் அந்த நெருப்பின் சிறிய பொறிகளை போன்றவர்கள். பொருள்கள் பொறிகள் பெரிய நெருப்பு ஆகிய இரண்டுமே நெருப்புதான். இரண்டிற்குமே எரிப்பதற்கான சக்தி உள்ளது. இருப்பினும் நெருப்பின் எரிக்கும் திறன் பொறியின் திறனுடன் சமமானதல்ல. ஒருவனுடைய விஸ்வரூபம் சிறிய பொறியாக இருக்கும் போது அவன் ஏன் பெரிய நெருப்பாக மாறுவதற்கு செயற்கையாக முயல வேண்டும்? அறியாமை அதற்கு காரணமாகும். எனவே பரமபுருஷ பகவான் சின்னஞ்சிறு பொறிகளான ஜீவன்கள் கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கேட்க மாட்டேங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. பரமபுருஷ பகவான் பொறிகளான ஜீவன்கள் ஆகிய இருவருக்குமே ஜடத்துடன் செய்ய வேண்டியது ஏதும் இல்லை என்றும், ஆயினும் அந்த ஆன்மீக பொறியானது ஜட உலகுடன் தொடர்பு கொள்ளும் போது அவனது எரிக்கும் தன்மை அணைந்து விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே கட்டுண்ட ஆத்மாக்களின் நிலையாகும். அவர்கள் ஜட உலகுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அவர்களது ஆன்மீக தன்மை ஏறக்குறைய மடிந்து விட்டது. ஆனால் பகவான் பகவத்கீதையில் கூறுவது போல இந்த ஆன்மீக பொறிகள் அனைவரும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் மமைவாம்சா என்பதால் ஜட தொடர்பிலிருந்து விடுபட்டு அவர்கள் தங்களது உண்மையான ஸ்தானத்தை புதுப்பித்துக் கொள்ள இயலும். இதுவே தூய தத்துவ அறிவாகும். பகவத்கீதையில் ஆன்மீக பொறிகள் சனாதனா நித்தியமானவை என்று அறிவிக்கப்படுகின்றனர். எனவே ஜட சக்தியான மாயையினால் அவர்களது விஸ்வரூப நிலையினை மாற்றவியலாது. சிலர் வாதிடலாம், ஆன்மீக பொறிகளை படைப்பதற்கு என்ன அவசியம்? அதற்கான விடை பின்வருமாறு வழங்கப்படுகிறது. பூர்ணமான முழுமுதற் கடவுள் சர்வ சக்தி கொண்டவர் என்பதால் அவரிடம் எல்லையற்ற சக்திகள், எல்லைக்கு உட்பட்ட சக்திகள் என இரண்டு உள்ளன. இதுவே சர்வசக்தி கொண்டவர் என்பது பொருளாகும். சர்வசக்தி கொண்டவராக இருக்க வேண்டுமெனில் அவர் எல்லையற்ற சக்திகளை மட்டும் கொண்டவராக இல்லாமல் எல்லைக்கு உட்பட்ட சக்திகளையும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறாக தமது சர்வசக்தியை காட்டுவதற்காக அவர் இரண்டையும் வெளிப்படுத்துகிறார். ஜீவன்கள் பகவானுடைய பகுதிகள் என்ற போதிலும் அவர்களின் சக்தி எல்லைக்கு உட்பட்டதாக உள்ளது. பகவான் தமது எல்லையற்ற சக்திகளை கொண்டு ஆன்மீக உலகனை வெளிப்படுத்துகிறார். தமது எல்லைக்கு உட்பட்ட சக்திகளை கொண்டு ஜட உலகனை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. அப்புறம் இந்த ஸ்லோ நான் படிக்கிறேன், அதுக்கடுத்து வேணா பிருந்தாமதாஜி படிக்கணும். ஓகே. பகவத்கீதையில் 7.5 கடவுள் கூறுகிறார், பகவான் கூறுகிறார், अपरेय मिदस्त्वन्या प्रकृति विधि में बराम जीवभूत महाबाहो जगेदम दारियते जगत. पढ़ेंगे माता जी, बिरला माता जी. हरे कृष्णा प्रभु जी. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ச்சுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. அங்கு இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய
ஜீவாத்மாக்களை உள்ளடக்கியதாகும். ஜீவபுதா என்று அறியப்படும் உயிர்வாழிகள் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட சக்திகளை கொண்டு இந்த ஜட உலகினை கட்டுப்படுத்துகின்றனர். பொதுவாக விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்பவாதிகளின் செயல்களினால் மக்கள் மயங்கியுள்ளனர். மாயையின் தாக்கத்தினால் கடவுளுக்கு அவசியமில்லை என்றும் தாங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றும் அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்களால் அவ்வாறு செய்ய முடிவதில்லை. இந்த பிரபஞ்ச தோற்றம் எல்லைக்குட்பட்டது என்பதால் அவர்களுடைய வாழ்வும் எல்லைக்குட்பட்டதாகும். இந்த ஜட உலகில் உள்ள அனைத்தும் எல்லைக்குட்பட்டது. இந்த காரணத்திற்காகவே படைத்தல், காத்தல், அழித்தல் உள்ளன. இருப்பினும் எல்லையற்ற சக்திகளின் உலகமான ஆன்மீக உலகில் படைப்பும் இல்லை, அழிவும் இல்லை. எல்லைக்குட்பட்ட சக்தி, எல்லைக்குட்படாத சக்தி என இரண்டையும் முழுமுதற் கடவுள் கொண்டிருக்காவிடில் அவற்றை சர்வ சக்திமான் என்று அழைக்க முடியாது. அவரை சர்வ சக்திமான் என்று அழைக்க முடியாது. அனியான், மகாதே, மானியான், பகவான் சிறியவற்றிற்கெல்லாம் சிறியவர், பெரியவற்றிற்கெல்லாம் பெரியவர். உயர்வாழ்வின் வடிவில் அவர் சிறியவற்றிற்கெல்லாம் சிறியவராகவும் கிருஷ்ணரின் ரூபத்தில் பெரியவற்றிற்கெல்லாம் பெரியவராகவும் உள்ளார். பிரஜைகள் இல்லாவிடில் மன்னர் என்பதற்கு எந்த பொருளும் இல்லை என்பதைப் போல கட்டுப்படுவதற்கு என்று ஆட்கள் இல்லாவிடில் கட்டுப்படுத்துபவர்களில் மிக உயர்ந்தவர் என்னும் கருத்திற்கு எந்த பொருளும் இருக்காது. எல்லா பிரஜைகளும் மன்னராகிவிட்டால் மன்னருக்கு சாதாரண குடிமகனுக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. எனவே எல்லாரையும் கட்டுப்படுத்துவார் என்று பகவான் அறியப்பட வேண்டுமெனில் அவரால் கட்டுப்படுத்தப்படுவதற்கென படைப்பு அவசியமாகிறது. உயிர்வாழ்களின் இருப்பிற்கான அடிப்படை கொள்கை சித் விலாசா ஆன்மீக இன்பம் என்று அறியப்படுகிறது. சர்வ சக்தி கொண்ட பகவான் தமது ஆனந்த சக்தியினை உயிர்வாழியாக வெளிப்படுத்துகிறார். வேதாந்த சூத்திரத்தில் 1.1.12 ஆனந்த மயோ என்று பகவான் விளக்கப்படுகிறார். அவருடைய இயல்பு எல்லா இன்பங்களின் இருப்பிடமாக இருப்பதாகும். அவர் இன்பத்தை அனுபவிக்க விரும்புவதால் அவருக்கு இன்பத்தை வழங்குவதற்காக அல்லது இன்பத்திற்கான ஊக்கத்தை வழங்குவதற்காக சக்திகள் அவசியமாகின்றன. இதுவே பரம பொருளை பற்றிய பக்குவமான தத்துவ அறிகுறியாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா 7.117 பார்க்க போறோம். 7.117 பாகவதம் இல்ல இது சைத்தன்ய சரிதாமிரம். கிளிக் அந்த 7.117. ஓகே, ஸோ இது வந்து அவருக்கு எல்லைக்குட்பட்ட சக்தி, எல்லைக்குட்படாத சக்தி. எதுக்காக அது பண்றாருன்னா, ஸ்திரீனாலே எக்ஸ்பான்ஷன். எதுக்காக ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு? மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி. ஓகே, அப்பதான் பௌதிக லோகத்துல இன்பம். அதே மாதிரி பகவான் வந்து இது வந்து உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. கொஞ்ச நாள்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும் இந்த வாழ்க்கை. பகவான் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா எல்லைக்குட்பட்ட சக்தி, எல்லைக்கு இல்லாத சக்தி. ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்ஸ் நமக்கெல்லாம் வந்து எல்லைக்குட்பட்ட சக்தி. விபினாம்சா ஆசி தெரியுமா? விபினாம்சா விபோ அணு, கரெக்டா? விபோ அணு. விபோனா எல்லை உட்படாது, அணுனா எல்லைக்கு உட்பட்டது. ஓகே, மமயவாம்சோ ஜீவலோகே ஜீவபத்தா சனாத்தனா மனஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கிருஷ்ணரி. இந்த உயிர்வாளிகள் எல்லாம் என்னுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம். ஆனால் இவங்க எல்லாம் அணு. ஓகே, எல்லைக்கு உட்பட்ட சக்திகள். இதில் எல்லைக்கு உட்படாத சக்தி எதுனா அவருடைய இன்டர்னல் பொட்டன்சி. ராதாராணி இவங்களா இருக்காங்க, பலராம், விஷதத்துவம், இவங்க எல்லாம் எல்லைக்கு உட்படாத சக்தி. ஓகே, ஸோ இங்கே நேச்சுரலாக அவருடைய இது என்னன்னா என்ஜாய் பண்ணுறது. பௌதிக லோகத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இது வந்து ஒரு பிம்பம் மாதிரி. ஓகே, உண்மையான வாழ்க்கைக்கு பிம்பம் மாதிரி.
அது உண்மையான வாழ்க்கையிலேயே என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம், முழுவதுமான ஆனந்தம் இருக்கு. ஓகே, அந்த ஆனந்தத்தை துவிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா இப்படி விரிவடைஞ்சிருக்கிறார். அந்த விரிவடையும் போது இந்த துணுக்குகள் மாதிரி இருக்க அந்த ஆன்மீக பொறிகள் இருக்கு, நம்மளாம் இருக்கோம் இல்லையா, அவங்க மார்ஜினல் பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த பகவானோட இணைஞ்சிருக்கும் போது மாத்திரம்தான் நம்மளால அந்த ஆன்மீகத்தை மெயின்டைன் பண்ண முடியும். கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, பௌதிக வந்துட்டோம்னா என்ன ஆகிடும், நம்ம மாறிடும். அதனால தான் எப்பயுமே 24 hours ஹரிகிருஷ்ணன் ஷேர் பண்ணி பிரபுபாதர் சொல்கிறார், ஈஸி டு ரியலைஸ் செல்ஃப். நம்ம தன்னை உணரும் விஞ்ஞானம் இந்த ஈஸியான இதுனா ஹரிகிருஷ்ணன் தான் ஷேர் பண்ணுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, 117 117 7.117 மலையாள சொல்ற நீங்க தான் படிக்கணும். हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा। जीव तत्व शक्ति कृष्ण तत्व शक्तिमान, जीव तत्व शक्ति कृष्ण तत्व शक्तिमान, गीता विष्णु पुराणानि ताहते प्रमाणा, गीता विष्णु पुराणादि ताहते प्रमाणा. உயிர் வாழிகள் சக்திகள் ஆவர், சக்திமான்கள் அல்லர். கிருஷ்ணரே சக்திமான். இது பகவத்கீதை. விஷ்ணு புராணம் முதலிய வேத இலக்கியங்களில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பொருளுரை. முன்னரே விளக்கியபடி ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் பெறுவதற்கான பாதையில் நியாய பிரஸ்தான வேதாந்த தத்துவம், ஸ்ருதி பிரஸ்தான உபனிஷதங்கள் வேத மந்திரங்கள், ஸ்மிருதி பிரஸ்தான பகவத்கீதை மகாபாரதம் புராணங்கள் என்று 3 பிரஸ்தானங்கள் உள்ளன. துரதிருஷ்டவசமாக மாயாவாதிகள் ஸ்மிருதி பிரஸ்தானத்தை ஏற்பதில்லை. ஸ்மிருதி என்பது வேத பிரமாணங்களிலிருந்து பெறப்படும் முடிவுகளை குறிக்கிறது. சில நேரங்களில் பகவத்கீதை மற்றும் புராணங்களின் அதிகார தன்மையினை ஏற்க மாயாவாதிகள் மறுக்கின்றனர். இது அர்த்த குக்குட்டி நியாய 5.176 ஒருவன் வேத இலக்கியங்களை நம்புபவனாக இருந்தால் அவன் மிகச் சிறந்த ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா வேத இலக்கியங்களையும் ஏற்க வேண்டியது அவசியம். ஆனால் மாயாவாதிகள் நியாய பிரஸ்தானத்தையும் ஸ்ருதி பிரஸ்தானத்தையும் மட்டும் ஏற்று ஸ்மிருதி பிரஸ்தானத்தினை புறக்கணிக்கின்றனர். இருப்பினும் இங்கே கீதை, விஷ்ணு புராணம் முதலிய ஸ்மிருதி பிரஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரமாணங்களை முன்வைக்கின்றார். பகவத்கீதை மட்டுமன்றி மகாபாரதம், புராணங்கள் முதலிய இதர வேத இலக்கியங்களின் கூற்றுகளிலும் தெளிவாக காணப்படும் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளை யாரும் தவிர்க்க இயலாது. எனவே சைத்தன்ய மகாபிரபு பகவத்கீதையிலிருந்து 7.5 ஒரு கருத்தினை மேற்கோள் காட்டுகிறார். அசுஷ்டம் படிவ பிரபு. அதுதான் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாங்கள் 3 இருக்கு இல்லையா, நியாய பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம். இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்த குக்குட்டி நியாயம் அப்படின்னா ஹாஃப் ஹேண்ட் லாஜிக். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கோழி நல்லா முட்டை போடுது, நல்லா மறுபடி வருது, ஆனா கோழி நிறைய தீனியும் திங்குது. தீனி திங்கிறதுனால நிறைய செலவு வருது. அதனால கோழியுடைய கழுத்துக்கு மேல வெட்டிடலாம். வெட்டிட்டா அடிப்பாகத்துலேருந்து என்ன பண்ணுவோம், முட்டை மாத்திரம் போட்டுட்டே இருக்கும். இதுதான் பாதி தான் பிடிச்சிக்கிறது. அந்த வேதங்கள்ல உபநிஷத்து இதெல்லாம் கரெக்டு. அதுல ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதை மகாபாரதம் ஏற்றுக்க மாட்டான். ஓகே, அதனால இந்த மாதிரி மாயாவதிகள் அர்த்த குக்கிட்டி நியாயம் பாதி இது எடுத்துக்கிட்டு பாதி எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களால இது பண்ண முடியாது. வைஷ்ணவனுடைய பேச்சு முன்னால் நிற்கவே முடியாது அவங்களால. ஓகே, அதனால பகவானுடைய அந்த கருத்துக்கள் படி பகவான் தனியா இருக்கிறாரு, அவருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தனியா இருக்காங்க. இதை திருச்சி கூடுறதுக்கு அவங்களால முடியாது. இந்த ஸ்மிருதி பிரஸ்தானம் வந்துச்சுன்னா அதனால என்ன பண்ணாங்க, நியாய பிரஸ்தானமும் ஸ்ருதி பிரஸ்தானமும் வச்சுட்டு அவங்க திரிச்சு சொல்றாங்க. ஓகே, 118 ஆசிரியர் படிக்கிறியா? அதுக்கு அடுத்து எல்லேஷம் மேலே கலர் ஆசிரியர் படி. अपरेयमिदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे भराम् जीवभूता महाबाहो
ஏதம் தாரியதே ஜகத். first two paragraph படி rotation பண்ணலாம். Beside these inferior energies, O mighty armed Arjuna, there is another superior energy of mind which comprises the living entities who are exploiting the resource of this material inferior nature. கொஞ்சம் கட்டி படி பப்பர். Is purport by Sri Divine Message. ஞானேஸ்வர பாமராஜ். In Bhagavad Gita, it is explained that the five elements earth, water, fire, air and ether constitute the gross energy of the absolute truth, and that there are also three subtle energies, namely the mind, intelligence and false ego, or identification with the phenomenal world. Thus, the entire cosmic manifestation is divided into 8 energies, all of which are inferior. As explained in Bhagavad Gita, Mamaya Duratyaya, the inferior energy known as Maya is strong that although the living entity does not belong to this energy, due to the superior strength of the inferior energy of the living entity, Jiva Bhuta forgets his real position and identifies with it. Krishna says distinctly that beyond the material energy, there is a superior energy which is known as Jiva Bhuta or living entities. When in the contact with material energy, the superior energy conducts all the activities of entire material phenomenal world. When in the contact with material energy, the superior energy conducts all activities of the entire material phenomenal world. Okay, அது என்ன சொன்னாங்கன்னா ஆன்மீக துணுக்குகள் வந்து இந்த பௌதிக லோகத்துல வரனால பௌதிக லோகம் இயங்குது. ஓகே, இல்லனா பௌதிக லோகம் இயங்காது. ஜீவபூதாங்கிறது நம்ம தான் ஜீவபூதா, லிவிங் என்டிட்டி தான் ஜீவபூதா. புரியுதா? ஆமா, இயற்கையை விட அதிகமானது. இந்த 8 விதமான இயற்கை இருக்கு இல்லையா? பூமி ஆபான வாயு கமன புத்தி ரேகச 8 விதமான பின்னா பிரகிருதி, இதை விட அதிகமானது ஜீவபூதம். இதை வந்து ஆக்குபை பண்றதே ஜீவபூதம். இங்க இந்த ஜீவபூதம் இல்லைன்னா இந்த சூன்யம் இது ஃபுல்லா ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே மூவ் ஆகாது. நம்ம வந்து எங்க போய் தான் என்ன எல்லாம் இயங்குது. ஓகே, அடுத்த பாருங்க. The supreme cause is Krishna, Janmadhyasya Yada, who is the origin of all energies, which work variously. The supreme personality of Godhead has both inferior and superior energies, and the difference between them is that the superior energy is factual, whereas the inferior energy is reflection of the superior. The reflection of the sun in a mirror or on water appears to be the sun, but it is not. Similarly, the material world is but a reflection of the spiritual world. Although it appears factual, it is not. It is only a temporary reflection, whereas the spiritual world is factual reality. The material world with its gross and subtle forms is merely a reflection of the spiritual world. Okay, thank you. இங்க வந்து superior world வந்து இங்க இருக்க superior world inferior world அதே ஜீவ புத்தா மெட்டீரியல் எனர்ஜி தானா, இல்ல இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் இல்ல இங்கேயுமே இங்க இருக்கிறதுமே இங்க எல்லாமே ஒயிட்டவங்க தான் மெட்டீரியல் எனர்ஜியோட இங்க இருக்கிறது ஜீவ புத்தா. அப்ப ஜீவ புத்தா வந்து ஜீவ புத்தாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் மெட்டீரியல் எனர்ஜியா? ஜீவ புத்தா ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. இங்க இன்ஃபீரியர் இருக்கிறது வேற, அங்க போன பாராகிராஃப்ல போட்டுற இன்ஃபீரியர் சுப்பீரியர் வேறயா? வெயிட் என்ன லைன் படிக்கிறீங்க? எந்த லைன் வந்து போட்டுருக்காங்கல்ல, the supreme personality of Godhead has both inferior and superior energy. correct. inferior energy என்னது? empty energy. superior energy living entity இருக்கு, கரெக்ட்டா? சரி. அதுக்கப்புறம் போட்டுருக்காங்க the difference between them is that the superior energy is factual, whereas inferior energy is a reflection of the superior. superior. ஜீவ புத்தாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து மெட்டீரியல் எனர்ஜி.
ஜீவபூத்தாவோட ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, கிருஷ்ணனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாயா. மாயா போக்கு இல்லையா? இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய உறவு முறை இருக்கு இல்லையா, மெட்டீரியல் வேர்ல்டோட உறவு முறை, அது ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மாயா இஸ் வெரி பவர்ஃபுல். நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் மாயா கிடையாது, கிருஷ்ணாவோட ரிஃப்ளெக்ஷன் மாயா. ஸோ இங்க மாயா வச்சு தான் எல்லாமே நடக்கும். எப்பயுமே லிவிங் எடி சுப்பீரியர் தான், நம்ம எல்லாம் சுப்பீரியர் தான். ஆனா நம்ம வந்து மாயா சக்தி அவ்வளவு தூரம் கவர் பண்ணிருக்கு. நம்ம தான் குறிக்குது, எப்பவுமே சுப்பீரியர் தான் நம்ம. ஆனா we are covered. we are covered, that's why we are feeling inferior. அந்த கவரிங் எடுத்து ரொம்ப கஷ்டம். அப்ப சுப்பீரியர் அடுத்த லைன் இருக்கு பாருங்க. reflection of the sun in the mirror on water appears to be a sun but is not. sun அப்படியே தெரியுது, ஆனா அது சன் கிடையாதுல. சன் அது ரிஃப்ளெக்ஷன் தான். அது புரிஞ்சிருச்சுமா. இப்ப இங்க இன்ஃபீரியர்ன்றது யார குறிக்குது? சுப்பீரியர்ன்றது யார குறிக்குது? எல்லாமே சுப்பீரியர் எப்பயுமே லிவிங் தான், டல் மேட்டர் கிடையாது. அப்ப இங்க வந்து போட்டுக்காங்க. கொஞ்சம் பொறு ஆசிரியம் புரிவிக்கிறேன். மனசு இருக்குல்ல, அவனுக்கு மனசு புத்தி அகங்காரம் இருக்குல்ல, ஆனா அவனுக்கு பெருசு மாதிரி தெரியுதா? மனசு சங்கடமா இருந்தா அவனுக்கு முடியல, சஸ்பெண்ட் டீச்சர் திட்டா மனசு வலிக்குதா இல்லையா? யூ ஆர் நாட் அஃபெக்டட், பட் யார் அஃபெக்ட் ஆச்சு? மனசு தான் அஃபெக்ட் ஆச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அது வெளியே வந்துக்கணும் இல்லையா? சுப்பீரியர் சோல். ஆனா சோல் எனக்கு அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லி நான் ஐ நாட் திஸ் பாடி அப்படின்னு சொல்ல முடியுதா? உனக்கு அந்த சிச்சுவேஷன் வெளியே வர முடியுதா? பிகாஸ் யுவர் கண்டிஷன். இதுதான் சொல்றாங்க. சுப்பீரியர் எனர்ஜி தான் நீ இருந்தாலும் we are conditioned. அந்த கண்டிஷன் வெளியே வரதான் கிருஷ்ண கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணணும். சுப்பீரியர் எனர்ஜி வந்து இன்ஃபீரியர் எனர்ஜி வந்து சுப்பீரியர் எனர்ஜியோட ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்கல்ல, அந்த சுப்பீரியர் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல். அந்த சுப்பீரியர் எனர்ஜி கிருஷ்ணா. அதான் அது மாயா இருக்காங்க. இது கிருஷ்ண ராதாராணி இருக்காங்களா, அவங்க ரிஃப்ளெக்ஷன் மாயா. மகாமாயா, யோகமாயா, நிறைய இருக்குல்ல, நிறைய எனர்ஜி இருக்கு இல்லையா? புரியுதா? அது சுப்பீரியர் அங்க. இங்கேயும் சுப்பீரியர், நிறைய சுப்பீரியர் இருக்கு. we are also superior to material energy. ஓகே, இப்போ மூணாவது பேராகிராஃப் படிக்கணும். கலாதி மாதாஜி படிக்கிறீங்களா, எல்என்சி மாதாஜி படிக்கணுமா? கலாதி மாதா எடுத்துட்டீங்களா? மூணாவது பேராகிராஃப் நான் படிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? சரி, ரைட், ஓகே, படிங்க. உயிர் வாழி ஜட சக்தியின் படைப்பல்ல, அவன் ஆன்மீக சக்தி ஆவான். ஆனால் ஜடத்துடனான தொடர்பினால் அவன் தனது அடையாளத்தினை மறந்துள்ளான். இவ்வாறு ஜடத்துடன் அடையாளம் கண்டுள்ள அந்த உயிர்வாழி தன்னை தொழில்நுட்பவாதி, விஞ்ஞானி, தத்துவ அறிஞன் முதலிய பல்வேறு போர்வைகளில் ஜட செயல்களில் ஈடுபடுத்துகிறான். தான் ஜடத்தின் படைப்பு அல்லன் என்பதையும் ஆன்மீகமானவன் என்பதையும் அவன் அறிவதே இல்லை. தனது உண்மையான அடையாளத்தினை இவ்வாறு இழந்து அவன் ஜட உலகில் மிகவும் கடுமையாக போராடுகிறான். ஹரே கிருஷ்ண இயக்கம் எனப்படும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அவனது உண்மையான உணர்வினை புதுப்பிப்பதற்கு முயல்கிறது. பெரிய வானுயர்ந்த கட்டிடங்களை கட்டக்கூடிய அவனது செயல்கள் புத்திக்கான சாட்சிகள். ஆனால் இத்தகைய புத்தி முன்னேற்றமானதல்ல. பௌதீக தொடர்பில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது மட்டுமே தனக்கு உண்மையான நன்மையை தரும் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஜட செயல்களில் மனதினை மூழ்கடிப்பதால் அவன் மீண்டும் மீண்டும் ஜட உடலை ஏற்க வேண்டியுள்ளது. அவன் தன்னை மிக சிறந்த அறிவாளியாக கூறிக்கொள்ளும் போதிலும் பௌதீக உணர்வில் இருப்பதால் அவன் புத்திசாலியே அல்லன். மக்களை புத்திசாலிகளாக மாற்றுவதற்கான கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றி நாங்கள் போது கட்டுண்ட உயிர்வாழி அதனை தவறாக புரிந்து கொள்கிறான். வானுயர்ந்த கட்டிடங்கள் மற்றும் பெரிய சாலைகளை உருவாக்குவதற்கும் கார்களை தயாரிப்பதற்கும் அப்பாற்பட்டு உண்மையான புத்தியை அடிப்படையாக கொண்ட செயல்கள் இருக்க முடியும் என்பதை அவனால் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்வின் பௌதீக கருத்தில் அவன் மூழ்கியுள்ளான். இது மாயையா பகுருத ஞான அல்லது மாயையின் தாக்கத்தினால் எல்லா அறிவையும் இழந்தவர்களுக்கு சாட்சியாகும். ஓர் உயிர்வாழி அத்தகு தவறான கருத்துக்களில் இருந்து விடுபடும் போது அவன் முக்தி பெற்றவனாக அறியப்படுகிறான். ஒருவன் உண்மையிலேயே முக்தி பெறும்போது அதன் பிறகு அவன் தன்னை ஜட உலகத்துடன் அடையாளப்படுத்துவதில்லை. ஜட செயல்களில் தவறாக ஈடுபடுவதற்கு பதிலாக
ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது முக்தியின் அறிகுறியாகும். கலாவதி மாதாஜி மிச்சத்தை படிக்கிறீங்களா நீங்க? ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு. கலாவதி மாதாஜி படிக்கிறேன். இல்ல நீங்க எல்ஏசி மாதாஜி நீங்க வீட்டுல படுக்குங்க. இந்த அடுத்து கலாவதி மாதாஜி ஒருத்தங்க. கலாவதி மாதாஜி உங்களுக்கு கேக்குதா? வீட்டுல தான் இருப்பாங்களா அவங்க? கேக்குது பிரபு. படிங்க. எல்ஏசி மாதாஜி வீட்டுல படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. வெளியே இருக்கேன் பிரபு. புக்ல வெளியே இருக்கீங்க. சரி சரி ஓகே வீட்டுல படுங்க. எல்ஏசி மாதாஜி நீங்களே படிங்க. நானே படிக்கிறேன் பிரபு. படிங்க. தெய்வீக அன்புடன் செய்யப்படும் பக்தி தொண்டானது ஆத்மாவின் ஆன்மீக செயலாகும். அத்தகைய ஆன்மீக செயலினை மாயாவாதிகள் பௌதீக செயலுடன் குழப்பிக் கொள்கின்றனர். ஆனால் பகவத்கீதை 14:26 உறுதிப்படுத்துகிறது. மாம்சயோ யவி சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமத்தான் பிரம்ம பூயாய கல்பதே. களங்கமற்ற பக்தி தொண்டின் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுபவன் உடனடியாக தெய்வீக தளத்திற்கு உயர்த்தப்படுகிறான். அவன் பிரம்மபூத என்று கருதப்படுகிறான். இஃது அவன் இனிமேல் ஜட உலகுடன் தொடர்புடையவன் அல்லன், ஆன்மீக உலகத்தை சார்ந்தவன் என்பதை குறிப்பிடுகின்றது. பக்தி தொண்டு என்பது அறிவொளி அல்லது விழிப்புணர்ச்சியை எழுப்புவதாகும். ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஆன்மீக செயல்களை உயிர் வாழி பக்குவமாக நிறைவேற்றும் போது அவன் ஞானத்தில் பக்குவம் பெற்று நான் கடவுள் அல்ல, கடவுளின் சேவகன் என்பதை புரிந்து கொள்கிறான். சைதன்ய மகாபிரபு விளக்கியுள்ளபடி ஜீவேர ஸ்வரூப ஹய கிருஷ்ணேன நித்ய தாச, உயிர் வாழியின் உண்மையான அடையாளம் பரமனின் நித்திய சேவகன் என்பதே ஆகும். சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 20:108. இந்த முடிவிற்கு வராத வரையில் ஒருவன் அறியாமையிலேயே இருந்தாக வேண்டும். இதுவும் பகவானால் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 19 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே ச மகாத்மா சுதர்லபக. வாழ்க்கை போராட்டத்திலும் ஞானத்தை வளர்ப்பதிலும் பற்பல பிறவிகளை கழித்த பின்னர் உண்மையான ஞானத்தின் தளத்திற்கு ஒருவன் வரும்போது அவன் என்னிடம் சரணடைகிறான். அத்தகு முன்னேறிய மகாத்மா அல்லது மிக சிறந்த ஆத்மாவை காண்பது மிகவும் அரிதானதாகும். இவ்வாறாக மாயாவாதிகள் அறிவில் மிகவும் முன்னேறியவர்களாக தோன்றும் போதிலும் அவர்கள் இன்னும் பக்குவமடையவில்லை. பக்குவமான நிலைக்கு வருவதற்கு அவர்கள் தன்னார்வத்தில் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப இம்பார்ட்டன்டா பர்பட். பிரபுபாதர் வந்து ஒரு பர்பட் எழுதுனா நிறைய தடவை யோசிப்பாங்க. ஒரு சில வேர்டு எழுதுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் யோசிச்சு தான் எழுதுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க இந்த பர்பட்லாம். அதனால அவருடைய எல்லா விதமான ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து பர்பட்ல வச்சிருக்காரு, பொருள் எழுதியிருக்காரு. பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி படிச்சு பார்த்தோம் நம்ம. அதாவது மாயாவதி வந்து நிறைய அறிவுல உயர்ந்திருந்தாலும் அவங்களோட அறிவை வந்து மாயா தெளித்தாங்க. அதனால கிருஷ்ணனுக்கு சரணடைய மதிப்பாங்க. அவங்க எல்லாமே கடவுள் தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, இங்க நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருக்காரு. அந்த மாயாவதி மடத்துக்கு போனேன், நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல இஸ்கான் இல்லை, அதனால் அங்கே போனேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபு, நான் போனேன் பிரபு. அங்கே போவேன் நான் பிரபு, நம்ம அசோசியேஷன் கெட்டு போயிருன்னு சொன்னேன். இல்லை இல்லை அங்கே ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க கூட கிருஷ்ணன் தான் வச்சுருக்காங்க, கிருஷ்ணன் கோவிந்தா கோவிந்தா தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கோவிந்தா கோவிந்தா தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் கோவிந்தனா மாறிடலான்னுவாங்க. ஓகே, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்வாங்க. ரொம்ப பார்க்கறது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து கரெக்டான இது கிடையாது. மாயாவேஷம் பாஸ் கேட்டாலும் ஒருத்தர் வந்து அழிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய என்ன கருத்துன்னா எல்லா பாதையும் ஒண்ணுதான், என்ன ஆனாலும் ஒரே உருவமில்லாத நிலை தான் அடைய போறோங்கிறது தான். இதுதான் பேசிக்கா கிருஷ்ணன் என்ன பண்ண பகவத்கீதையில வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. கிளேஷம் அதிகத்தர சேஷம். அர்ஜுனன் கேட்பார் எது சிறந்ததுன்னு கேட்பார், இம்பர்சனல் வர்ஷிப்பா பர்சனல் வர்ஷிப்பா. நமக்கு நேச்சுரலா வருது பர்சனல் வர்ஷிப். இம்பர்சனல் வர்ஷிப்புக்கு நிறைய கஷ்டப்படணும், கிளேஷம் அதிகத்தர சேஷம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்வார். அதனால நம்ம நேச்சுரலா என்னது பக்தி சேவையில் ஈடுபடணும். யார் ஒருத்தர் பிரம்மபுத்தா ஸ்டேஜ் அடைஞ்சாங்களோ அவங்க பக்தி சேவையில் ஈடுபடுவாங்க. அதே பாருங்க, பகுனாம் ஜென்மம் வந்து ஞானமாம் பிரபத்திரே வாசுதேவ சர்வமதி சா மகாத்மா சுதர்லமஹா.
இந்த மாதிரி நாலேஜ் உள்ளவங்க கடைசியில் வாசுதேவன் தான் சரணாகதி அடைஞ்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பெர்ஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா பெர்ஃபெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இது படிக்கிறேன், ஹாஸ்னி படிக்கிறது படி. விஷ்ணு சக்தி பராபோக்தா, விஷ்ணு சக்தி பராபோக்தா क्षेत्रा ज्ञात्या तथा परा अविद्या कर्म संज्ञाया तृतीया शक्तिरिष्यते. स्लो पढ़ी पढ़ी बात. विष्णु शक्ति भरा प्रोक्ता क्षेत्रज्ञात्या तदा परा अविद्या कर्म संज्ञान्या तृतीया शक्तिरिष्यते. ओके, सत्या माता जी 119 நீங்க ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. சத்யா மாதா जी. हरे कृष्ण. हरे कृष्ण. The potency of Lord Vishnu is summarized in 3 categories, namely the spiritual potency, the living entities, and energy. Ignorance. Ignorance. The spiritual potency is full of knowledge. The living entities although belongs to the spiritual potency are subject to bewilderment and their energy, which is full of energies, is always visible in spiritual activities. Fruity na nama panta karma. Okay, fruity activity. Okay. Thank you. So அதே மாதிரி விஷ்ணுவோட சக்தி 3 தான் படிக்கிறாங்க. ஒன்னு ஆன்மீக பொட்டன்சி, ஆன்மீக எனர்ஜி. ஓகே, அதான் பராபகதி இல்லையா? அப்புறம் என்ன? உயர்ந்தது இல்லையா? அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ பராபகதி. அப்புறம் வந்து லிவிங் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. இது ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி இதில் இன்டர்னல் பொட்டன்சி. கரெக்டா? லிவிங் என்டிட்டி வந்து நார்மல் பொட்டன்சி, இக்னோரன்ஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் பொட்டன்சி. கரெக்டா? அப்படிதான் வரும். 3 விதமான பொட்டன்சி. அதுதான் சொல்றாங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி வந்து முழுவதுமான அறிவு. லிவிங் என்டிட்டி வந்து கரையில் இருக்க மாதிரி, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து புத்தி பதிலிக்கலாம். ஓகே, சில சமயம் புத்தி வந்து பதிலிச்சிடும். 3வது எனர்ஜி எப்படி? முழுவதுமா இக்னோரன்ஸ். அது வந்து பௌதிக காரியங்களை செய்ய தெரியுன்றது. ஆமா. ஓகே, நீங்க பர்பட் படி படிக்கவா பிரபு? இல்ல, இந்த சதானந்த பரிஷட்டம் அதுக்கு நீங்க படிங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பர்பட் படிங்க. This is a quotation from the Vishnu Purana 6.7.61. இந்த ஸ்லோ வந்து விஷ்ணு புராணத்துல இருக்கு. In this previous verse quoted from Bhagavad Gita, it has been established that the living entity are to be categorized among the Lord's potency. The Lord is potent and there are the varieties of potency. Parashya Shakti Vividaiva Sruyate. Now in this quotation from Vishnu Purana, further confirmed, there are the varieties of potencies and they have been divided into 3 categories, namely spiritual, marginal and external. Spiritual, marginal and external. Okay. The spiritual potency is manifested in the spiritual world. Krishna's form, qualities, activities and entourage all spiritual. This is confirmed in Bhagavad Gita 4.6. Ajobi san avyatma bhutanam ishvarobi san prakritim swam adhistarya sambhavami atmayaya. Although I am unborn and my transcendental body never retroids, and although I am the Lord of all living entities, by my spiritual energy
energy, I still appear in every millennium in my original transcendental form. Agma Maya refers to the spiritual potency. When Krishna comes to this or any other universe, he does so with his spiritual potency. He takes birth by the force of material energy. We take birth by the force of material potency. But as stated here, with reference to the Vishnu Prana, the Chaitanya or the living entity belongs to the spiritual potency. Thus, when we free ourselves from the clutches of material potency, we can also enter the spiritual world. No, no paragraph. So, the material potency is the energy of darkness, or the complete ignorance of spiritual activities. In the material potency, the living entity engages himself in fruitive activities, thinking that he can be happy through expansion in the terms of material energy. This fact is prominently manifest in the age of Kali, because human society, not understanding the spiritual nature, is busily expanding in material activities. The men of the present day are almost unaware of their spiritual identity. They think that they are products of the elements of the material world, and that everything will be done with the annihilation of the body. Therefore, they conclude that as long as one has the material body consisting of material senses, one should enjoy the senses as much as possible. Since they are atheists, they do not care whether there is a next life. Such activities are described in the verse of Vidya Karma Samnya. Okay, thank you. Hare Krishna. ஈஸ்வரனா நீங்க தான் படிக்கணும். அடுத்து நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிங்க. மீட்ல போட்டுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க 3 விதமான எனர்ஜி சொல்லிட்டாங்க இல்லையா? இது வந்து விஷ்ணு புராணத்துல வருது. விஷ்ணு சக்தி பராபோக்தா, விஷ்ணு சக்தி பராபோக்தா, சேத்ரஜ்ஞாய ததாபரா, சேத்ரஜ்ஞாய ததாபரா, அவித்ய காம கர்மவி, அவித்ய கர்ம சம்ஞாய திருத்யா சக்தி ரிஷ்யதே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவித்ய கர்ம சம்ஞாயன்னா, இப்போ யார் ஒருத்தர் வந்து கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லையோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை முடிய போகுது, எப்படியும் செத்து போயிடுவோம், இருக்கிற வரையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையை, இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். ஓகே, இந்த மாதிரி இருக்கவங்கள பாகவதம் என்ன சொல்றாங்கன்னா பிரமத்தான்னு சொல்றாங்க, மேடு பர்சன், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பைத்தியக்காரன் சொல்றாங்க? நூனம் பிரமத்தா குருத்தே விக்கர்மா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த உடல் மூலம் எல்லா விதமான துயரங்களும் நமக்கு வருது. உடல் வந்து சோர்ஸ் ஆஃப் மிசரி, உடல் வந்து ஒரு துக்கங்களுக்கு காரணம், எல்லா வியாதிகளும் உடம்புல வரும். ஓகே, அப்படிங்கிறப்ப இந்த உடல் எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்க மாட்டாங்க. எப்படி கிடைச்சது? போன பிறவியில நம்ம இந்த மாதிரி புலன்களை வச்சு அனுபவிச்சதுனாலதான் இந்த உடல் கிடைச்சதுங்கிறதா உண்மை. அது இவங்களுக்கு புரியாதான் என்ன பண்றாங்க, இந்த உடல் இருக்கும்போது முழுவதுமா என்ஜாய் பண்ணிடணும், அதனால என்ன நினைக்கிறாங்க, நிறைய விதமான காரியங்கள் பண்றாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் அவித்ய கர்ம சம்ஞாயா, தேவையில்லாத ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், கர்ம செயல்கள். ஓகே, ஏன்னா இவங்களுக்கு கடவுளுடைய ஞானம் சுத்தமா இல்லை. இதை ஃப்ரீ பண்றதுக்காக என்ன பண்றாங்க, சில பக்தர்கள் என்ன பண்றாங்க, இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்றாங்க, பக்தி சேவையில் ஈடுபடுறாங்க. 2 பேரும் வேலை பார்க்குற மாதிரி தெரியும். ஆனா இந்த மாதாஜி என்ன பண்றாங்க, பிரசாதம் குக் பண்றாங்க. இந்த மாதாஜி என்ன பண்றாங்க, ஒன்லி அவங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் குழந்தைங்களை என்ஜாய் பண்ண சொல்லி சமைக்கிறாங்க. அதனால இது ரெண்டுக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்க பகவான் நோக்கி போறாங்க, விடுதலை ஆயிடுறாங்க கர்மத்திலேருந்து. இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்க கர்மத்துல மேலும் மேலும் அந்த பௌதிகத்துல மேலும் கட்டுன்றாங்க. ஓகே, ஈஸ்வரன் நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜட சக்தியானது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஆன்மீக சக்தியிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே அது ஆதியில் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டது என்ற போதிலும் அவர் அதனுள் உண்மையாக இருப்பது இல்லை. பகவானும் இதனை பகவத்கீதையில் 9.4 உறுதிப்படுத்துகிறார். மத்ஸ்தானி சர்வ பூதானி, அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளன, அனைத்தும் கிருஷ்ணருடைய சொந்த சக்தியில் அமைந்திருப்பதை இது சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக கிரகங்கள் அனைத்தும் விண்வெளியில் அமைந்துள்ளன.
அந்த விண்வெளியோ கிருஷ்ணரின் பிரிந்த சக்தியாகும். பகவான் இதனை பகவத்கீதையில் 7.4 விளக்குகிறார். பூமிராபோ நாளா வாயுகா கம்மனோ புத்திர் ஏவசா அகங்கார இதியம்மே பின்னர் பிரகுருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இவை 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். பிரிக்கப்பட்ட சக்தி சுதந்திரமான சக்தியை போன்று செயல்படுகின்றது. ஆனால் அந்த சக்திகள் உண்மையானவை என்பதில் சந்தேகம் இல்லை என்ற போதிலும் அவை சுதந்திரமானவை அல்ல, வெறுமனமே பிரிக்கப்பட்டவை மட்டும் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட சக்தியினை ஒரு நடைமுறை உதாரணத்தை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். நான் ஓர் ஒளிப்பதிவு கருவியில் பேசுவதன் மூலமாக நூல்களை தொகுக்கின்றேன். அந்த ஒளிப்பதிவு கருவியை மீண்டும் இயங்கும் போது நானே அங்கு பேசுவதை போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நான் அங்கு பேசுவது இல்லை. முதலில் நானே நேரடியான முறையில் பேசினேன். ஆனால் அதன் பின்னர் ஒளிப்பதிவு கருவியின் ஒளிநாட என்னிடமிருந்து பிரிந்த போதிலும் அது என்னை போலவே செயல்படுகிறது. அது போலவே ஜட சக்தியானது ஆதியில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியது. அதற்கான சக்தி பகவானால் கொடுக்கப்படுகிறது என்ற போதிலும் அது தனியாக செயல்படுகிறது. இதுவும் பகவத்கீதையில் 9.10 விளக்கப்பட்டுள்ளது. மயா யசேனா பிரகிருதி சூயாதே சாராசரம். குந்தியின் மகனே, இந்த ஜட இயற்கை என்னுடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிறது. இதுவே நகரும் நகராத உயிரினங்களை உருவாக்குகின்றது. ஜடசக்தி உண்மையில் சுதந்திரமானது அல்ல என்ற போதிலும் அது பரமபுருஷ பகவானின் மேற்பார்வை அல்லது வழிகாட்டுதலின் கீழ் சுதந்திரமானதை போன்று செயல்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் இருந்து வரும் இந்த ஸ்லோகத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஒட்டுமொத்த சக்தியும் 3 பிரிவுகளில் பிரிக்கப்படுகின்றது. பகவானின் ஆன்மீக அல்லது அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி அல்லது சேத்ரா உயிர்வாளி மற்றும் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்ட சுதந்திரமாக செயல்படுவதைப் போல தோன்றும் ஜடசக்தி. ஸ்ரீல வியாசதேவர் தவத்தினாலும் தன் உணர்வினாலும் பரமபுருஷ பகவானை கண்டபோது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவரது பிரிக்கப்பட்ட சக்தியையும் கண்டார். அபஸ்யாத் புருஷம் பூர்ணம் மாயாம் சதத் அபாசிரயம். மேலும் அது உயிர்வாளியின் அறிவை மறைக்கக்கூடிய பகவானின் பிரிந்த சக்தியான ஜடசக்தியே என்பதையும் வியாசதேவர் உணர்ந்தார். யயா சம் மோகிதோ ஜீவாத்மனம் த்ரி குணாத்மகம். பிரிக்கப்பட்ட ஜடசக்தி ஜீவன்களை மயக்குவதால் அவர்கள் அந்த ஜடசக்தியின் ஆதிக்கத்தின் கீழ் மிகவும் கடினமாக உழைக்கின்றனர். தங்களது வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்ற தவறுகிறோம் என்பதை அவர்கள் அறியாமல் உள்ளனர். துரதிருஷ்டவசமாக அவர்களில் பெரும்பாலானோர் தங்களை உடல்களாக எண்ணுகின்றனர். மரணத்துடன் அனைத்தும் முடிந்துவிடும் என்று நினைப்பதால் அவர்கள் பௌதிக புலன்களை பொறுப்பற்ற முறையில் அனுபவிக்கின்றனர். இந்த நாஸ்திக கொள்கையானது இந்தியாவில் கூட தலை தோங்கியது. அது இந்தியாவில் சில நேரங்களில் சார்பாக முனியினால் பரப்பப்பட்டது அவர் கூறுகிறார். பாருங்க எவ்வளவு பெருசா பாருங்க. இது ஒரு 3-4 பேர் படிக்கிறதா பூமிராப்போ அனுபவம். ஈஸ்வரி மேரேஜ் நல்லா ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சிங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்லோகம்லாம் சரளமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பூமிராப்போ அனுபவாயு கம்மனோ ஒத்திரையை வச்ச அகங்கார இதயமே பின்னா பத்தி தஸ்தரா. இந்த பிரிக்கப்பட்ட சக்தியை ஜீவபூத்தத்தை என்ன பண்ணுது, முழுவதுமாக கவர் பண்ணிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா ஜீவாத்மாக்கெல்லாம் நான் தான் இந்த உடல் நினைச்சு என்ன பண்றாங்க, அடுத்த பிறவியே கிடையாதுன்னு ஃபுல்லா நிறைய தவறுகள் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது கலியுகத்துல. நம்பிக்கை கிடையாது கடவுள் மேல். நான் இந்த உடல் அப்படிங்கிறத நம்பிக்கை அசையாத நம்பிக்கை. அதனால தவறு பண்ணும்போது தவறு பயன்பட சத்தியம் பண்ணுவாங்க கோயில்ல பயமே கிடையாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றார், மயாதட்சிண பெருக்கத்து சுயேச்ச சிராச்சரம். அந்த மாயே கீழே தான் நடக்குது. இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, வேறுபாடு இல்லை, வேறுபாடு கருத்து கிடையாது. ஓகே, பவமாய துரத்தியம் ஆனா அவர் கீழே தான் இருக்கப்படுது. அந்த செயல்கள் பொய்யான செயல். நம்ம செயல்கள் எல்லாம் அதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபேக்சுவல். நான் உழைக்கிறேன் இது பண்றேன்றதுலாம் அதெல்லாம் நாட் ஃபேக்சுவல். எப்போ அது ஃபேக்சுவல் ஆகும்னா இந்த நிலையில்லாத உடல பகவானுடைய சேவை ஈடுபடும்போது அது ஃபேக்சுவலா மாறிடும். நிலையில்லாத உடலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது உண்மை. அதெல்லாம்
நம்ம சேன் பண்றது, பகவானுக்காக இந்த கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணி இதெல்லாம் உண்மை. ஆனா மத்த எல்லாம் மெமரி தான், அது எல்லாமே நாட் ஃபேக்சுவல். ஆனா அதே ரிலேஷன்ஷிப் வந்து கிருஷ்ண முன்னே பக்திக்கா அந்த எல்லாம் ஒரு முறை வச்சுப்பா அது உண்மையாகும். ஓகே, அது வந்து ரொம்ப சூட்சமானது. ஆனா ஃபேக்சுவல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, உடனே எல்லாத்தையும் வெளியே வர முடியாது. வந்தாலும் அது வந்து ஒரு பொருத்தாது. அதனால தான் என்ன சொல்றாங்க ஈஸ்வரோபநிஷத்துல, வித்யாம்ச அவித்யாம்ச அது வரும் இல்லையா, வித்யா வித்யா ரெண்டுமே பேரலா பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஒரேடியா நம்ம அவித்யா விட முடியாது. ஓகே, ஸோ இந்த கருத்துக்கள், இந்த எத்தேஸ்டிக் கருத்துக்கள் வந்து முந்தி காலத்திலே இருந்திருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாலே இருக்கு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம். இந்த சார்வாக்க முனிவு சொன்னாங்க இல்லையா, ரிணம் கிருத்வா கிருதம் பவே யாவ ஜீவே சுகம் ஜீவே பஸ்ம பூத்தஸ்ய தேகஸ்ய குட புனர் ஆகமனோ பவே. இவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணா என்ன, இங்கேயா போய் நெய் தயிர்லாம் இந்த நெய் இதெல்லாம் வாங்கிக்கோ, நல்லா வயிறாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அர்த்தம் படிக்கலாம். ரிணம் கிருத்வா கிருத்தம் பவே, ரிணம் கிருத்வா கிருத்தம் பவே, ரிணம் கிருத்வா கிருத்தம் பவே பவே. அதே கிருத்வானா தான் நினைக்கிறேன், ரிணம் கிருத்வா கிருத்வா தான் அந்த கீன்னு நினைக்கிறேன். ரிணம் கிருத்வா கிருதம் கிருதம் பவே யாவ ஜீவே சுகம் ஜீவே ஜீவே யாவ ஜீவே சுகம் ஜீவே. அதான் சுகமாயிடு. பஸ்மி பூத்தஸ்ய தேகஸ்ய உடல் இருக்க வரையும் குட புனர் ஆகமனம் பவே. உடல் பஸ்மான வரையும், அதான் உடல் இருக்க வரையும் வேற என்ன இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி இந்த மாதிரி கருத்து. இவரு சார்வாக மொழிதான். ஓகே, இவர் எத்தேஸ்டிக்ல தலை சிறந்த மொழி வராது. ஓகே, இந்த மாதிரி ஒரு மதம் கிடையாது. நியாய பிரஸ்தானா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க. கௌதம் இந்த மாதிரி நிறைய முனிவர்கள் இருக்காங்கல்ல. ஒவ்வொன்று வியாசதேவர் வந்து புராணங்கள் வேதங்களை தொகுத்து வழங்குறாரு. இப்ப பிருந்தாமராஜ் நீங்க தான் கம்மி படிங்க, அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்து படிங்க. இடம் கிருத்வா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அவருடைய கொள்கை என்னவெனில், ஒருவன் தான் வாழும் காலம் வரை எந்த அளவிற்கு நெய் உண்ண முடியுமோ அந்த அளவிற்கு உண்ண வேண்டும். இந்தியாவில் பலதரப்பட்ட உணவினை சமைப்பதற்கு நெய் ஒரு அடிப்படை பொருளாகும். ஒவ்வொருவரும் நல்ல உணவினை சுவைக்க விரும்புவதால் சார்வக முனிவர் இயன்ற அளவு நெய்யினை உண்ணும்படி அறிவுறுத்துகிறார். ஒருவர் கூறலாம், அவனிடம் பணம் இல்லை, என்னால் எவ்வாறு நெய் வாங்க முடியும்? ஆயினும் சார்வக முனிவர் பதிலளிக்கிறார், உன்னிடம் பணம் இல்லாவிடில் பிச்சை எது, கடன் வாங்கு அல்லது திருடு. ஆனால் ஏதாவது ஒரு வழியில் நெய்யை பெற்ற வாழ்க்கையை அனுபவிப்பாயாக. மாதாஜி கொஞ்சம் கிட்ட வாங்க, மாதாஜி கொஞ்சம் கிட்ட வாங்க, கேட்கல. கிட்ட வந்து படிங்க. கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. இப்ப கேக்குதுங்களா பிரபு? கேக்குது, படிங்க படிங்க. என்னாச்சு, கேட்கவே இல்ல. படிங்க படிங்க. கடன் வாங்க அல்லது திருடு, ஆனாலும் ஏதாவது ஒரு வழியில் நெய்யை பெற்று வாழ்க்கையை அனுபவிப்பையாக. பிச்சை எடுத்தல், கடன் வாங்குதல், திருடுதல் முதலிய அங்கீகரிக்கப்படாத செயல்களுக்கு நான் பொறுப்பாளியாக நேரிடுவேன் என்று யாரேனும் மீண்டும் ஆட்சேபம் தெரிவித்தால் அவர்களுக்கு சர்வக முனிவர் பதில் அளிக்கிறார், நீங்கள் எந்த பொறுப்பிற்கும் உட்பட மாட்டீர்கள். மரணத்திற்கு பின்னர் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட உடனேயே அனைத்தும் முடிந்து விடுகிறது. சாம்பலாக்கப்பட்ட உடனேயே அனைத்தும் முடிந்து விடுகிறது. இதுவே அறியாமை எனப்படுகிறது. உடல் அழிவுறும் போது ஆத்மா அழிவுறுவதில்லை என்பதை பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம். அழிவானது மற்றொரு உடலுக்கு மாறுவதை குறிக்கின்றது. எனவே ஜட உலகில் பொறுப்பற்ற செயல்களை செய்வது மிகவும் அபாயகரமானதாகும். ஆத்மாவை பற்றியும் அதன் பற்பல பிறவிகளை பற்றியும் அறிவின்றி இருக்கும் மக்கள் ஜட சக்தியினால் மயக்கப்பட்டு அத்தகைய பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஆன்மீக வாழ்வின் குறிப்புகள் ஏதுமின்றி துளியளவு ஜட அறிவினால் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். இதனால் தான் முழு பௌதிக உலகமும் அதன் செயல்களும் அவித்யா கர்ம சம்ஞான
என்று குறிப்பிடப்படுகின்றன. ஓகே மாதாஜி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு மிச்சத்தை படிச்சுங்க நீங்க. பிரபு படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ள கனசக்தியின் கீழ் பணிபுரியும் மனிதர்களின் அறியாமையை விளக்குவதற்காகவும் அவர்களது உண்மையான செயல்களை ஆன்மீக செயல்களை புதுப்பிப்பதற்காகவும் பகவான் அவதரிக்கின்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய தானி பவதி பாரத. மனிதர்கள் தங்களது உண்மையான இயற்கையிலிருந்து விலகிய மாத்திரத்தில் இங்கே வரும் பகவான் அவர்களுக்கு கற்பிக்கின்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அன்புள்ள உயிர்வாழிகளே, எல்லா பௌதிக செயல்களையும் கைவிட்டு பாதுகாப்பிற்காக முழுமையாக என்னிடம் சரணடையுங்கள். பகவத்கீதை 18.66. சார்வாக முனிவரின் கூற்றின்படி ஒருவன் பிச்சை எடுத்து கடன் வாங்கி அல்லது திருடியாவது நெய்யை வாங்கி வாழ்வை அனுபவிக்க வேண்டும். ருணம் கிருத்வா கிருதம் கிபேத். இவ்வாறு இந்தியாவின் மிகப்பெரிய நாஸ்திகன் கூட நெய்யை சாப்பிட வேண்டும் என்றே பரிந்துரைக்கின்றார். மாமிசம் சாப்பிடுவதை அன்று புலிகள் மற்றும் நாய்களை போன்று மனிதர்களும் மாமிசங்களை உட்கொள்வர் என்பதை யாரும் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. ஆனால் இன்றைய மனிதர்கள் மிருகங்களை போன்ற தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டனர். தங்களிடம் மனித நாகரிகம் உள்ளது என்று அவர்களால் இனி கூறிக்கொள்ள இயலாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இங்க பாருங்க, ரீனம் கிருத்மா கிருத்தம் பிவேத். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், அடிக்கடி பிரபா சொல்வார். ரீனம் கிருத்மா கிருதம் பிரவேத் யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் பஸ்மீபூதஸ்ய தேஹஸ்ய குடப் புனர் ஆகமனோ பவே. எனக்கு பணமே இல்லையா, நல்லா நெய் ஊற்றி சாப்பிடு, முடிஞ்ச வரை சாப்பிடு. பணம் இல்லையா, கடன் வாங்கு, என்ன வேணாலும் பண்ணு, பணத்தை சம்பாதி, ஓகே, பிச்சை எடு, திருடு. நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, என்ஜாய் பண்றது. இந்த மாதிரி தேதி எப்பயுமே இருந்திருக்கு. சார்வக முனிதான் மிகப்பெரிய ஒரு நாத்திகவாதி, அதுலயே ஒரு கரகண்டவர். ஸோ அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறது அந்த இது. நீ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீ வந்து உடம்பு வந்து பஸ்மி பூத்தஷ தேகஷ்ய, உடம்பு எரிஞ்ச பிறகு என்ன அவனுக்கு இது கடந்துக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, அவனுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நீ எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் மேக்ஸிமம் இருக்கு. அந்த மாதிரி எத்தேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, விலங்கு சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை, கீ தான் சாப்பிடுன்னு சொன்னார். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் கிடையாது, இப்போ இருக்கவங்களும் மிருகம் 99% மிருகங்கள் தான். அதனால தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷன் வேலை பிரபாத் குரு மகாராஜ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகம் வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து வசிக்கக்கூடிய இடம் கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே 2 கால் மிருகங்கள் தான் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக சிட்டி வந்து ஃபாரஸ்டோட மோசமான ஒரு பிளேஸாக மாறிடுச்சு. ஓகே. நியூயார்க், கல்கட்டா, இந்த மாதிரி சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய சிட்டி இருக்குது, ஐஓசி நிறைய சிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து காட்டை விட மோசமான நிலைமை மாறிடுச்சு. காட்டில் கூட ஒருத்தர் போனாங்கன்னா செல்டரை எடுத்து தங்கி நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கழிக்க முடியும். ஆனால் இந்த சிட்டியில் ஒருத்தருக்கு இடம் தெரியாமல் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோமே, யாருமே இல்லைன்னு அவள் தான் வரும், நடுத்தர் தான் நிற்கணும். ஓகே. ரொம்ப மோசமான இடம். அதனால இது பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப் வந்து இது வந்து நாகரிகமான லைஃப் கிடையாது. ஏன்னா இது வந்து அனிமல்ஸ் கில்லிங்கை வந்து மையமாக வச்சு வாழ்கிற வாழ்க்கை. அதனால தான் நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத காரியங்கள், நிறைய ஆக்சிடென்ட்டு, நிறைய விதமான இயற்கை சீட்டங்கள்ல வர்றது காரணம் தான். எங்கே வந்து மிருகவதை நிறையா இருக்கோ அந்த இடம் வந்து உருப்படியாக இருக்காது. பூமி மாத்தா வந்து அலோ பண்ண மாட்டான். அதனால நிறைய பஞ்சம் ஏற்படும், போர்கள் வரும், வெள்ளம் வரும், இந்த மாதிரி நிறைய இயற்கை உபதைகள் நிறைய வரும். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ண கிருஷ்ணர், ஏதா தர்மஸ்ய கிலாரி பகவதி பாரதா அம்பிதான தர்மஸ்ய தனாத்மா சுஜாமினம் பரித்ராணாய சாதுனா விநாசாய தஸ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி ஏகே. இந்த மாதிரி நாசக்காரர்கள் அழிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காக்கிறதுக்காகவும் நான் வரேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இங்கே எப்படி நாசக்காரர்கள் அழிக்கிறாரு? மற்ற யுகத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து வெப்பன் வச்சிருப்பாரு கையில், இல்லையா? அதை வச்சு கிருஷ்ணர் நாசக்காரர்கள் அழிப்பார். ஆனால் இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த வெப்பனை வச்சு என்ன பண்ணாரு, எல்லா மக்கள்கிட்ட உள்ள அந்த அரக்க குணத்தை வந்து அழிக்கிறார். ஓகே. இப்படி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கருணை வழங்குறார்.
அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இங்க அழிக்கிறதுனா ஆல்ரெடி டெட் தான், எல்லாமே செத்து போனவங்க தான். இதை அழிக்கிறதுக்கு ஹிரண்யகசிபு மாதிரிலாம் யாரும் கிடையாது. எல்லாம் வந்து இறந்த மனிதர்கள், ஆல்ரெடி தே ஆர் கவுண்டிங். இதில் வந்து என்ன பண்ணுன்னா அவங்களுடைய அரக்கத்தன்மையை அழிக்கிறது தான் இந்த யுகத்துடைய. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ 120 பார்க்கணும் இல்லையா, 120 பார்க்கணும் நெக்ஸ்ட் கிளாஸில். பர்பட்லாம் பெருசாக அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏதாவது கேள்வி என்ன கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இருக்கா வாசினி? இந்த பாயிண்ட் சொல்றியா? ஈஸ்வரி மாதாஜி நீங்க என்ன சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லைக்கு உட்பட்ட சக்தி, நம்ம எல்லைக்கு உட்படாத சக்தி. பகவானுக்கு வந்து உயிர்வாளிகள் அனைவருமே எல்லைக்கு உட்பட்ட சக்தியாக இருக்கின்றார்கள். எல்லைக்கு உட்படாத சக்தி வந்து ராதாராணி, அது மாதிரி விஸ்வசக்தி எல்லாம் ஆமாங்க பிரபு, அவருடைய அந்த சக்தி எல்லாமே அவருடைய எல்லா பரஸ்பரம் இல்லையா, அவருடைய கொடை சங்கு இதெல்லாம் எல்லைக்கு உட்படாத சக்தி. சக்தி. நம்ம வந்து பக்தி சேவையில இருக்க வேண்டும். புருஷோத்தமராய முழுமுதற்கலால் வாசுதேவர் கிருஷ்ணருக்கு சரணடைய வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க வேற பஸ் சொல்றீங்களா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கலாவதி மாதாஜி சார் கொடுப்போம். சொல்லுங்க. முனிவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நெய்யில தான் சாப்பிடணும். நமக்கு அப்படி வாங்க வசதி இல்லைன்னா கூட நான் கூட திருடியாவது கடன் வாங்கியாவது சாப்பிடணும்னு சொல்றாரு. அப்ப கூட அவர் வந்து விலங்குகளை கொண்டு சாப்பிடணும்னு அவர் சொல்லல. ஆனா இந்த காலத்துல வந்து எல்லாம் விலங்குகளை தான் சாப்பிடுறாங்க, எல்லாமே அறியாமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த முனிவர் பேரு சார்வாக முனி. பெரிய முனி. ஆனா இவர் வந்து எத்திஸ்டிக் முனி. எல்லாம் வேதங்கள்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய விதமான பிலாசபி இருக்கு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அவர் மாயாவதியா இருந்தா கூட அவர் அப்படிதான் சொல்றாரு இல்லையா பிரபு? ஆமா, மாயாவதி தான். இவங்க வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு எதுவுமே இல்லைன்னுவாங்க. நம்மளும் கடவுளா இல்லைன்னு இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுவாழ்வு இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா மாயாவதி? மாயாவதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து புத்திஸ்ட் பிலாசபி. சூன்யம் வந்து புத்திஸ்ட். சார்வா கம்பெனி வந்து எதுவுமே இல்லைன்றார், இது வந்து புத்திஸ்ட் மாதிரி. மாயாவதி வந்து வேதங்கள் இருக்கிறது உண்மைதான், பட் நம்மளும் கடவுளா இல்லாங்கிறத மாயாவதம். அடுத்த பிறகு இருக்குங்கிறது அதான் ஒத்துப்பாங்க. அதுக்கு பிறகு இருக்கு கஷ்டப்படணும், இந்த மாயாவது எப்படியாவது வெளியே வந்துடணும். ஆக்சுவலாக அவங்களுமே ஒரு விதமாக டிரான்செண்டலிஸ்ட் தான், ஆன்மீகவாதி தான். ஆனால் இந்த உருவமற்ற இதில் கலந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய குழுக்கள். மாயாவாதிக்கு சூன்யவாதிக்கு வித்தியாசம் என்னன்னா, சூன்யவாதி வந்து எதுவுமே கிடையாதுன்னு அடுத்த பிறகு. ஆனால் மாயாவாதி அடுத்த பிறகு இருக்கு, அடுத்த பிறகு நீ கடவுளாயிடலாம் அப்படிங்கிற மாயாவாதி. சூன்யவாதி வந்து அடுத்த பிறவி இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனா மாயாவாதி வந்து அடுத்த பிறவி இருக்கு. அப்ப வந்து நம்ம பகவானோட ஐக்கியமாயிடலாம். நல்லபடியா இருக்கலாம், ஆன்மீக பயிற்சி பண்ணா பகவான் ஐக்கியமாயிடலாம். அந்த மாதிரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லேஷம் நீங்க சொல்லுங்க. நாம இந்த ஜட உடலை பயன்படுத்தி ஆன்மீக செயல்களை செய்யும் போது நாம இந்த உடலில் இருந்து விடுபடுகிறோம். அதே இந்த ஜட உடலை பயன்படுத்தி நாம நம்ம பௌதிக செயல்களை செய்யக்குள்ள நம்ம திருப்பி திருப்பி கட்டுண்டவர்களா ஆகிடும். கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹாஸ்ய பாயிண்ட் வந்துச்சு உனக்கு? சாதாரண ஒன்று பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க யாரோ சொல்லுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ இது இங்க இருக்கிற எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலோட ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போவே ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுவோம்? ஊதமூல மதாசத்தம். ஓகே. மாதாஜி ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, தேகம் வச்சு இந்த பௌதிக காரியங்கள் விட்டால் பந்தம் ஏற்படும், ஆன்மீக காரியங்கள் ஏற்பட்டால் பந்தத்தில் விடுபடுவோம். அது என்ன ஸ்லோகம்? யஜ்ஞாத கர்மணோ நியத்ரா லோகோயம் கர்ம பந்தனம் ததர்த்தம் கர்ம கௌந்தேயா. நீங்களோட பாயிண்ட்ஸ் பாயிண்ட் முடிஞ்சா? சரி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மாயாவாதிகள் அறிவில் மிகவும் முன்னேறியதாக தோன்றினாலும் அவர்கள் இன்னும் பக்குவமே அடையாதனால எல்லாம் ஒண்ணு என்று சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் கிட்ட சரணடைய மாட்டேன்றாங்க. பகவான் கிட்ட சரணடைஞ்சாதான் பக்குவம் வரும் உங்களுக்கு. ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சிறியவர்களுக்கெல்லாம் சிறியவர், பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர். அப்புறம் வந்து ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது முக்தியின் அடையாளமாகும். ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவர் பிரம்மபூதன் எனப்படுகிறார்.
அவர் கடவுளின் நித்திய சேவகனும் ஆவார். ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி நைஸ் ப்ரோ. அனுரணியான் மகதோ மகியாம். ஸோ அனுரணியான் அணுவிலும் அறிவிலும் சிக்னே வரும். ஓகே, உடனே ஒருத்தர் சொல்லக்கூடாது நான் தான் இருக்கு ரொம்ப தாழ்மையான அப்படின்னு சொன்னாலும் அதுவே ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி தான். ஏன்னா உங்களோட தாழ்மையான கிருஷ்ணன் இருக்கிறார். ஓகே, அதனால எதுலேயுமே நம்ம சிறப்பு கிடையாது. ரொம்ப சொல்லுவோம் இவர் ரொம்ப கிருஷ்ணன் நீ இது பண்ணுறாரு சோதிக்கிறாரு, இதே மாதிரி யாரும் கஷ்டமே பட மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தட் இஸ் இட்ஸ் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. அதுவே ஒரு ஃபால்ஸ் ஈகோ தான் ஆக்சுவலாக. ஓகே, இந்த எண்டு இது அப்படி எதுலேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் வரவே முடியாது. நான் தான் இருக்கிறே பிரச்சனைக்காரன் ஏல அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணன் அதோட தான் இருக்காரு, எல்லாத்துலேயுமே அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் உண்மை. அதான் அனுரணியா மகதோ மகியா. நம்மெல்லாம் அவரை விட நமக்கு கம்பேரே பண்ண முடியாது. அவர் முழுவதுமா இருந்தா இந்த பிரம்மாவே 78% பார்ஷியலாக தான் இருக்க முடியும், முழுவதுமா இருக்க முடியாது. சிவன்லாம் பார்த்தீங்கன்னா 84%, விஷ்ணு 93%, இப்படி பெர்சன்ட்லாம் போடுறாங்க ஆச்சாரியர்கள். ஜீவபூத்தாவது நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, கடவுளுடைய கிட்டே போக முடியாது. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ சத்யா மாதாஜி நீங்க தான். ஹரே கிருஷ்ண பிரபு. அது எனக்கு டவுட் தான் சொல்லுங்க. அது about ghee something you saying na. ஆமா ஆமா, please repeat பிரபு. ஓகே ஓகே. ரிடம் கிருத்மா கிருதம் பவேதா. ரிடம் கிருத்மா கிருதம் பவேத், கிரஹித்மா கிருதம் பவேத். ஏதாவது இது நம்ம பிலாசபி கிடையாது, வைஷ்ணவ பிலாசபி கிடையாது. இது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடிய பிலாசபி. ஓகே, எத்தியிஸ்டிக் கைண்ட் ஆஃப் பிலாசபி. நல்லா அந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ண தான் இருக்கு, நீ கவலைப்படாத. நெய்யை நல்லா யூஸ் பண்ணி நிறைய தின்பண்டங்கள் தயார் பண்ணுங்க. ஸ்வீட்ஸ், மில்க் ஸ்வீட்ஸு, அப்புறம் மைசூர் பாகு, அப்படி எல்லாமே தயார் பண்ணுங்க. நல்லா நெய் ஊற்றி ஊற்றி நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இந்த உடலுக்கு வேற என்ன வேணும், நல்லா அனுபவிங்க வாழ்க்கையை. அப்புறம் அப்படி நெய் இல்லையா வீட்டில், உங்களுக்கு ஏழையா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக போய் பிச்சை எடுங்க, இல்லைன்னா திருடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க யாரையாவது அடிச்சு புடுங்குங்க. இது ஒரு பிலாசபி. இந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த தேகம் இருக்க வரையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த தேகத்தை விட்டீங்கன்னா அதை தீக்கி இறையாயிடும், அவ்வளோதான். தீயில போட்டுருவாங்க இல்லையா, இல்லை புதைச்சிடுவாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது வாழ்க்கை. அதனால வாழ்க்கையோட நோக்கம் என்ன, என்ஜாய் பண்ணுறது. இதுதான் அந்த சார்வாக்கு மணி சொல்றது. ஓகே, இது அந்த காலத்திலே இது இருந்தது. ஓகே, எல்லா காலத்தையும் இருந்த மக்கள், இந்த மாதிரி மக்கள்லாம் உண்டு, கலியுகத்தில் மட்டும் கிடையாது. இது வைஷ்ணவ பிலாசபி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி நாத்திகவாதி கூட மாமிசம் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. ஓகே, கீயை யூஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னார், ஆனா மாமிசம் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. அதனால இப்ப இருக்க மனிதர்கள் ரொம்ப கீழே இருக்காங்கிறத பிரபாத சொல்றாரு. ஓகே, இந்த கல்ச்சர் ரொம்ப கீழான கல்ச்சர். அந்த காலத்துல இந்த நாத்திகவாதி கூட மாமிசம் உட்கொள்ளுன்னு சொல்லி அந்த முயவர் சொல்லல. ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, மாமிசம் அதிகமா சாப்பிடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. அப்ப அவரு மாயாவதியில சேர்ந்தவங்களா பிரபு? அவர் இந்த சூன்யவாதி, புத்திஸ்ட் மாதிரி சூன்யவாதி. ஆமா, சோ எதுவுமே கிடையாது இந்த மாதிரி. அது உண்மை கிடையாது. அப்ப இவங்களெல்லாம் தான் பிரபுப்பா இது பண்ணது. ஏது அந்த பாட்டு நம்ம நேத்து கிளாஸ்ல பாக்குமே பிரபு. ஆமாமா, இது நம்மளுடைய சோஸ்திரம். நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணணும், அது சேவிக்கணும் இல்லையா. நீங்க ஹரிகேஷ் நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லணும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நித்யானந்தே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாதி தேசார. இது நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல இந்த நிர்விசேஷ சூன்யவாதி கரெக்டா சொன்னீங்க. இது ரெண்டு பேரும் குறிக்குது. சூன்யவாதி புத்திஸ்ட், சார்வாக்க முடியல அதை வந்துவாங்க. நிர்விசேஷம் யாரு, சங்கராச்சாரியார் இந்த மாதிரி ஆளுங்க நிர்விசேஷம். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? தேங்க்யூ மேதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. உனக்கு பாயிண்ட் இருக்கா? முடிஞ்சு. சரி, ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் இருக்கு காலைல 11:30க்கு. யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ ப்ராப்ளம் பண்ணலாம். வாச்சா தல்பதரூபஸ்ய கிருபா சிந்தப்யேவச பரிதானாம் தாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிப்பே இல்லை பிரபு. என்ன மாதாஜி?
மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெளியே இருக்கிறதுனால படிக்க முடியல. பரவாயில்ல கேட்டே இருங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.